வீழ்ச்சியடைந்திருந்த நமது நாட்டை கடந்த சில தினங்களாக மீண்டும் கட்டி எழுப்பி பொருளாதார சமூக அரசியல் ரீதியாக புதிய நிலைக்கு உயர்த்தி வைத்துள்ளோம். அந்த வெற்றிகள் அனைத்தும் இந்நாட்டு மக்களுக்கே உரித்தாகும். கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் மக்கள் எம்மீது வைத்த நம்பிக்கையே நாட்டில் மாற்றம் ஏற்படுவதற்கு வழிவகுத்தது என்பதையும் வலியுறுத்த வேண்டும். சவால்களுக்கு மத்தியில் சளைத்து விடாமல் நாட்டுக்கான நமது பொறுப்பை மேலும் வலுவாக நிறைவேற்றும் துணிச்சல் எமக்குள்ளது. மேலும் பூகோள அரசியலை போன்று தேசிய ரீதியாக நாட்டின் முன்பிருக்கும் அனைத்து விதமான சவால்களையும் எதிர்கொள்ள தேவையான திட்டங்களை அரசாங்கம் தற்போது செயற்படுத்தி வருகின்றது. மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் இடையிலான பௌதீக மற்றும் ஆன்மீக தொடர்புகளின் தனித்துவம் புத்தாண்டு மரபுகளினால் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அவை சிங்கள மற்றும் தமிழ் இனங்களுக்கிடையில் காணப்பட்ட வரலாற்று பிணைப்பு மற்றும் சகவாழ்வின் உயிர்ப்புள்ள சான்றாக விளங்குகின்றன. மக்கள் வாழ்வை புதுப்பித்துக் கொள்ளவும் பிற்போக்கான மனப்பாங்கு மற்றும் சிந்தனையற்ற புதிய மனிதனை உருவாக்குவதே சூரிய பேச்சுடன் இணைந்து மேற்கொள்ளப்படும் அனைத்து சம்பிரதாயங்களினதும் பொதுவான எதிர்பார்ப்பாகும். இவ்வாறு நாம் புதிதாவதனால் மாத்திரமே புத்தாண்டு நமது வாழ்விற்கு புதிய ஆரம்பத்தை தரும் என ஜனாதிபதி தனது புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். அனைவருக்கும் வளமான நாடு, அழகான வாழ்க்கையை நோக்கிய பயணத்தின் எதிர்பார்ப்புகளை ஒளிரச் செய்யும் செழிப்பான புத்தாண்டாக இப்புத்தாண்டு அமையட்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது வாழ்த்து செய்தியில் மேலும் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு வாழ்த்து செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளார். எமது வாழ்க்கையின் சகல துறைகளையும் புதிதுபடுத்துவதற்கு தேவையான சந்தர்ப்பத்தில் இம்முறை புத்தாண்டு மலர்ந்துள்ளது. எமது கலாசார பெருமதி ஊடாக ஆழமாக பதிந்த சாதகமான மாற்றங்களை அடைவதற்கும் நோக்கங்களை முன்னிறுத்தி ஒன்றிணைந்து முன்னேறி செல்ல வேண்டும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இம்முறை புத்தாண்டு வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு என சகல மக்களுக்கும் சுபீட்சமான எதிர்காலத்தை கட்டி எழுப்புவதற்காக அமைந்ததொரு புத்தாண்டாக உள்ளதென பிரதமர் ஹரிணி அமரசூரிய தனது புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு வாழ்த்து செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளார். இயற்கைக்கும் மனிதருக்கும் இடையே உள்ள தொடர்புகள் உட்பட ஒவ்வொருவருக்கிடையிலான உறவுகளின் பெருமதியை வெளிக்காட்டும் இந்த கலாசார விழா சகல பேதங்களையும் மறந்து புதிய மனிதர்களாக முன்னேறி செல்வதற்கு தேவையான வழிகாட்டல்களை வழங்குவதாக தெரிவித்துள்ளார். புத்தாண்டில் வலிமையான சவால்களை போன்று புதிய சவால்களும் எம்முன் இருப்பதாகவும் அவற்றை உரிய முறையில் முகாமைத்துவப்படுத்தி நாட்டையும் மக்களையும் முன்னேற்ற பாதையில் இட்டுச் செல்வது சகல தரப்பினர் பொறுப்பாகும் என எதிர்க்கட்சி தலைவர் தனது புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார்.